தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷல்லோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், வானாதி வானங்களை சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராயிருக்கிற நம் அப்பன் இயேசு கிறிஸ்துவை இந்த காலவெளியில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை ஆராதிக்க இந்த காலவெளியிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் நம்மை முழுவதுமாய் படைப்போம். அவர் நமக்காக தம் ஜீவனை அவர் கொடுத்து அவருடைய அன்பு இன்னதென்று விளங்கும்படியாய் தம்முடைய அன்பை காண்பித்து நம் அப்பன் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வேளையில நாம் பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். அந்த கல்வாரி அன்பை இந்த வேளையில கண்டு அவர் இரத்தத்தினால் நம்மளை மீட்டு சம்பாதித்து ரட்சகர் இந்த வேளையில நாம் ஆராதிப்போம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திடே இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை.
நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை தேவச்சனமே சொல்லுங்க, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்த சொல்லுவோமா எல்லாம் இந்த வேலை கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே இருதயத்தை கலிவிடவில்லை பரணே படைக்கிறேனே இந்த வேளையே அடியேனை சித்தம் போலே
ராஜாதி ராஜாவாய் நம் மத்தியில வீற்றிருக்கிற அந்த நாயகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு கரகோஷம் இன்னும் ஒரு முறை கொடுப்போமாக. ஹalleluya. glory 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 glory. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. அவருடைய அன்புக்கு ஆழம் இல்லை, அவருடைய அன்புக்கு உயரம் இல்லை. அவருடைய அன்பு நாம் அளவிட முடியாது. அவ்வளோ பெரிய அன்பு அவருடைய அன்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நமக்காக யார் ஒருவர் ரத்தம் கொடுக்க முன்ன வருவாங்களா? இன்றைக்கு பிளட் டொனேஷன் சொல்லிட்டு ரத்தம் கொடுக்குறாங்க, அது தேவையான அளவுக்கு கொடுக்குறாங்க. முழுசும் உங்கள் ஜீவனையே கொடுக்கணும் இவருக்கு, அதனால உங்கள் ரத்தத்தை கொடுத்து அவருக்கு ஜீவனை கொடுங்க, நீங்கள் மறீங்க, யார் முன்ன வருவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். முடியாத ஒரு சூழ்நிலை. நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பன், ஒரு மகன், தாய் இல்லை. தாய், இந்த பிள்ளை, இந்த மகன் பிறக்கும் போதே தாய் இறந்துட்டாங்க. தகப்பன் ஒன்றுதான். குழந்தை பார்ப்பதற்கு அழகா இருக்கு. தகப்பனுக்கு வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. கொடுத்துடலாம், எங்கேயாவது ஒரு ஹோம்ல விட்டுடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா அந்த குழந்தையினோட அந்த முகம், அந்த அழகான அந்த முகம் அவருக்கு மனம் வரல. யோசிக்கிறார், நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இது என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை, நான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வளர்க்கிறார். பாசமாய் வளர்க்கிறார். சொல்லுவாங்களே, பாசத்தை ஊட்டி வளர்க்கிறாங்க. ஏன்னா இப்போ அந்த பிள்ளைக்கு அவர் தான் தகப்பன், அவர் தான் தாய், எல்லாமே அவர் தான். எதனாலும் அவர் தான் பார்க்கணும். இப்போ ஒரு தாயாக என்னெல்லாம் அந்த மகனுக்கு ஒரு தாய் இருந்து செய்வார்களோ அதெல்லாம் அந்த தாயினுடைய அந்த குறை தெரியாமல் இருக்கணும்னு சொல்லி அந்த தாய்க்குரிய காரியங்கள் எல்லாம் சில தாய்மார்கள் இடத்துல பிள்ளை எப்படி வளர்க்கணும், ஒரு தாயாக பிள்ளையை நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, என்னெல்லாம் உங்களுக்கு உண்டாகும், இப்படியெல்லாம் தகப்பன் மற்றவங்கள்ட்ட கேட்டு கேட்டு ஒரு தாய்க்குரிய அந்த எல்லா அன்பையும் அந்த மகனுக்கு கொடுத்து, அதே போல் ஒரு தகப்பனாக ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் அந்த மகனுக்கு செஞ்சு அந்த பிள்ளை வளரும்போது அந்த பிள்ளைக்கு அன்பு தன் தகப்பன் மேலே அதிகமான ஒரு அன்பை வச்சிருச்சு. இப்போ அந்த மகனுக்கு தகப்பன் இல்லைன்னா உலகமே இல்லை என்ற ஒரு நிலைக்கு, ஏன்னா அந்த அன்பை அவ்வளோ ஊட்டி காண்பித்து 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 அந்த பிள்ளை ஒரு நாளும் தாய் இல்லை. மற்ற தாய்களை பார்க்கும் பொழுது எனக்கு அம்மா இல்லையே என்ற அந்த ஒரு ஃபீலிங் வந்துடக்கூடாது, கவலை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மகன் எனக்கு அவ்வளோ அன்பா எல்லாவற்றையும் கொடுத்து அந்த அரவணைப்பில் வைத்ததுனால அந்த பிள்ளை வளர 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 தன் தகப்பனை பார்க்கும்போது அந்த அன்பில் ஆழமாக அந்த ஊறிடுச்சின்னு சொல்லுவாங்களே, அப்படி அந்த பிள்ளை வளர்ந்துருச்சு. ஒரு கட்டம் வந்தது, தகப்பனும் சரீரத்தில் பலவீனம் வந்து மறைக்க வேண்டியதாயிடுச்சு. இப்போ இந்த மகன் அனாதையாயிட்டான், சின்ன பிள்ளை, தாங்க முடியல. இவர்கள் ஒரு ஆலயத்திற்கு போகிற ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்த ஒரு குடும்பம். இப்போ அந்த அடக்காராதனெல்லாம் முடிஞ்சுது. ஆனால் அந்த பிள்ளைய யாரும் கன்சோல் பண்ணவே முடியல, யாரும் தேற்ற முடியல, ஆறுதல் படுத்த முடியல. ஏன்னா அந்த அளவிற்கு அன்பு, சொல்ல முடியாத அந்த அன்பு, யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு அன்பு அந்த மகன் தன் தகப்பனிடத்திலிருந்து பெற்றிருந்தபடினால், இனி யார் எனக்கு அந்த அன்பை கொடுப்பா, இனி யார் எனக்கு அந்த அன்பை காட்டுவா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சின்ன வயதிலே அவ்வளோ அழுது சோர்ந்து போகும்போது அந்த சபையினுடைய போதகர், விசுவாச மக்கள் எல்லாரும் ஆட்டி தேற்றாங்க, ஒன்றும் முடியல. அன்றைக்கு எல்லாம் முடிஞ்சது. போதகர் அன்று இரவே அந்த மகன் எப்படி இருக்கிறான், தனியாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சபையில் ஒரு சகோதரனை ஏற்படுத்தி இன்றைக்கு இரவு அந்த தம்பியோடு இருங்க, மீதி காரியங்களை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த தம்பியை கூட்டிகிட்டு வந்துட்டு நைட்டு என்னன்னு பார்த்தா வீடெல்லாம் இருட்டாக இருக்குது. அந்த மகன் எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறான். அந்த அழுகிற சத்தம் மட்டும் கேட்குது, ஆள் எங்கன்னு தெரியல. போதகர் கண்டுபிடித்து போனாங்க, எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான்.
யாரும் இல்லை. இனி யார் எனக்கு உதவி செய்வா? யார் இன்னைக்கு நான் அப்பான்னு கூப்பிடுவேன்? இனி நான் யாரை எனக்கு எல்லாரும் காட்டுவான்? இனி யார் எனக்கு இந்த அன்பை காட்டுவான்? இனி நான் யார் மேலே நான் அன்பை வைப்பேன்? எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து அழுதுட்டு இருக்கிறான். பாஸ்டர் போய் தட்டி அரவணைத்து எவ்வளோ சொல்லி அந்த மகனால் கேட்க முடியல. ஒரு சூழ்நிலை வந்தது. அவர் போயிட்டாரு அந்த சகோதரனை விட்டுட்டு. அடுத்த நாள் சில நாட்கள் இப்படியே பாஸ்டர் டெய்லி போய் அந்த தம்பி எப்படி இருக்கிறாப்புல பார்த்தா டெய்லி பாஸ்டரால் தாங்கி கொள்ள முடியல. இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும், இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். இந்த மகன் இப்படியே அழுதுகிட்டு இருந்தா மகன் சரீரம் ஒடுக்கப்படும், இந்த பையனுக்கு ஏதாவது ஆகிடும். சரி, இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். பார்த்தாரு. ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார் பகல் நேரம். தம்பியை கூப்பிட்டாரு, வாப்பா இங்க. அழுதுகிட்டு இருந்தான். ஏன் இப்படியே இருக்கிற? அப்பா ஆண்டவர்கிட்ட போயிருக்கிறாரு, நம்ம சீக்கிரமா அப்பாவை பார்ப்போம். நீ அழுகாத, நீ நல்லா இரு, நாங்கள்லாம் இருக்கிறோம். நீ சோர்ந்து போகக்கூடாது. உங்கள் அப்பா உனக்கு காண்பித்த அன்பை காட்டிலும் ஏசப்பா உன்னை அதிகமாக நேசிக்கிறார். இப்படியெல்லாம் அந்த தம்பிக்கு என்ன ஆலோசனை கொடுக்கணுமோ கொடுத்தாலும் அந்த மகன் சொன்னது, இல்லை, எங்கள் அப்பாவை போல ஒரு அன்பு கொடுக்க முடியாது. எனக்கு வாழ பிடிக்கலை, என்னால் இருக்க முடியல, எனக்கு ஏதாவது செய்யணும் போல தோணுது, ஏதாவது செஞ்சுக்கணும் போல இருக்கு. எங்கள் அப்பா போன இடத்துக்கே நானும் போயிடலாம், எங்கள் அப்பா போன இடத்துக்கு நானும் போயிடுறேன். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். நீங்கள் எவ்வளோ நாள் வருவீங்க? எவ்வளோ நாள் நீங்கள் எனக்கு செய்வீங்க? எங்கள் அப்பா மாதிரி நீங்கள் செய்ய முடியுமா? எங்கள் அப்பா மாதிரி நீங்கள் எனக்கு கொடுக்க முடியுமா? எங்கள் அப்பா மாதிரி நீங்கள் என் கூட நீங்கள் வர முடியுமா? முடியாதுல்ல. நான் எங்கள் அப்பா கிட்டேயே போகிறேன், எங்கள் அப்பா கிட்ட போகணும். அதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க. பாஸ்டர் ஒரு முடிவோடு கூட வந்தார். இந்த தம்பியினோட வாயில் இந்த வார்த்தை வந்தது. அவர் செய்த காரியம் என்ன தெரியுங்களா? உங்கள் அப்பா கிட்ட நீ போகணுமா? உங்கள் அப்பா கிட்ட நீ போகணுமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டலை கொண்டு வந்து அதை பற்ற வைத்து, இதில் உன்னோட விரலை வைப்பா அப்படின்னு சொன்னார். அவனால் வைக்க முடியல, அது சுட்டிச்சு. அப்போ பாஸ்டர் சொன்னார் அந்த மகனை பார்த்து, இதுவே உன்னை தாங்கிக் கொள்ள முடியலையே, இப்போ உங்கள் அப்பா இருக்கிற இடத்துல நீ இப்போ போய் இருக்க முடியாது. இன்னும் நீ நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், இன்னும் நீ நிறைய விஷயங்கள் நீ தெரிஞ்சுக்கணும், இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதுவே உன்னால் முடியல. உங்கள் அப்பா இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட இருக்கிறாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ ஆண்டவர்கிட்ட இருக்கிறாரு. நீ அழுகாத, நீ கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஆக நீ ஏசப்பா உன்னை நேசிக்கிறாரு, ஏசப்பா உன்னை விட்டுட மாட்டாரு அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவோட அன்பை அந்த தம்பிக்கு சொல்லி அன்றைக்கு தைரியப்படுத்தினார். பிரியமானவர்களே, இயேசுவோட அன்பு அதுதான். சொல்ல முடியாத அந்த அன்பு, விவரிக்க முடியாத அந்த அன்பு. ஓ, அந்த அன்பு நமக்காக சிலுவையில் அதை காண்பித்தது, கொல்கதாவில் அதை காண்பித்தது, அந்த மலையிலே அது நமக்கு காண்பித்தது. அந்த அன்பை நினைத்து தான் இன்றைக்கு நாம் அவரை ஆராதிக்க இங்கே நாம் வந்திருக்கிறோம். தொடர்ந்து சேர்ந்து நாம் அவரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி இந்த ஆராதனை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உன்னதமான அபிஷேகம், உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் ஜனங்களை நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரங்களே தாழ்த்துகிறோம். உலகெங்கும் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு பார்க்கிற நம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சொல்லுவோமே ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு, இந்த புனித வெள்ளி, இந்த விசேஷித்த இந்த ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். உலகெங்கும் இந்த ஆராதனை பார்க்கிற மக்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறோம். இந்த வேளையில் நாம் யாவரும் சேர்ந்து நாம் பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. ஒரு பழைய ஒரு பாடல், விந்தை கிறிஸ்து இயேசு ராசா உந்தன் சிலுவையின் மேன்மை, சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும். இந்த பாடலை நாம் யாவரும் சேர்ந்து
பாடு, சந்தோஷமா மகிழ்ச்சியோடு கர்த்தரை நாம் கொண்டாடுவோம். அவர் நமக்காக மறிக்கவில்லை என்றால் இன்றைக்கு நாம் இப்படி ஒரு அனுபவம் நமக்கு உண்டாயிருக்காது. ஆகவே சந்தோஷமாய் கொண்டாடுவோம். பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். விந்தை கீழு சுராசா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கீழு சுராசா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கேறுப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கேறுப்பினும். வெந்த கீழு சுராசா உந்தன் சிலுவையின் மேன்மை. பாடலாமா எல்லாம்? உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எனக்கேறுப்பினும். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எனக்கேறுப்பினும். குரூசை நோக்கி பார்க்க எனக்கு, குரூசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே, உரிய பெருமை யாவும் அற்பமே. வெந்த கீழு சுராசா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சந்தோஷமா கரங்களை தட்டி பாடலாம். அன்பு கீடா என்ன காணிக்கை நீந்தே
பெருமை யாவும் அற்பமே, உரிய பெருமை யாவும் அற்பமே. விந்த கேளு சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்த கேளு சுராஜா சிலுவையின் மேன்மை, சிலுவையின் மேன்மை. விந்த கேளு சுராசா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. அவருடைய சிலுவையின் மேன்மையை நாம் நினைக்கும் போது இன்றைக்கு நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம், நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். சிலுவையின் மேன்மையை நாம் சற்று யோசிக்கும் போது நாம் வெளியேற பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாகும்படியாக அந்த ஒரு ரத்தம் நமக்கு அந்த கிரயமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் நம்மளை அப்பான்னு கூப்பிட அந்த அதிகாரம், நம்மளை அம்மான்னு கூப்பிட அவர்களுக்கு நாம் அந்த அதிகாரம் மாம்சத்தில் இருக்கிற பெற்றோராகிய நாம் அவருக்கு கொடுக்க நாம் எல்லாவற்றையும் நாம் அவருக்கு தந்திருக்கிறோம். இதே போல் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவரை அப்பான்னு கூப்பிடும்படி, பிதாவேன்னு கூப்பிடும்படி அவர் நமக்கு அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து சுதந்திரமாக்கி கொண்டு இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நாம் அவரை மகிமைப்படுத்தும்படி இன்றைக்கு நம்ம இங்க கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரே, அது அவருடைய ரத்தம். அந்த மகிமையான அந்த ரத்தம், வெளியேற பெற்ற ரத்தம், ஒருவரும் விலை கொடுக்க முடியாத அந்த ரத்தம், அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மீட்டு நம்மை சம்பாதித்து இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. பாடுவோமா? ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, வெளியேற பெற்ற ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டது. உங்கள் ஒவ்வொருவருக்காக, நம் ஒவ்வொருவருக்காக, நம்முடைய திருச்சபைக்காக, எம்எல்டிக்காக விலையாக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் உணர்ந்து நம்ம பாடுவோம். எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் அவர் நமக்கு தந்ததை நினைத்து எண்ணி அவருடைய சமூகத்தில் கருத்தோடு இறுதித்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜீசஸ். ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. சொல்லுவோமா? ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்த
பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. தூரமான பிரஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்தத ரத்தம், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தம், என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நம் ஒவ்வொருவருக்கும் நிலையாக கொடுக்கப்பட்ட ரத்தத்தை பாடி சேர்ந்து உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோம். தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்று ஊரை தந்த ரத்தமே, தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்று உறவை தந்த ரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, சொல்லுவோமா ஒரு குரலாய், ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, ஒரு குரலாய், ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. Oh, glory. Yes. நித்திய மீட்பை நமக்கு தந்து எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற நன்மைகள் எனக்காய் பேசுகிற தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தம், நமக்காய் பரிந்து பேசுகிற அந்த ரத்தத்தை இந்த வேளையில் சேர்ந்து பாடி, நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே, தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே,
ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. உயர்த்தி ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற ரத்தம். உயர்த்தி ஆராதிப்போம். ரத்தமே ஜீசஸ் எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சொல்லுவீங்க ரத்தமே. எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. எனக்காக விலை கொடுக்கப்பட்ட ரத்தம் அது, எனக்கு விலையாக சிந்தப்பட்ட ரத்தம் அது. நின்று கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளையே, ஓ ஹல்லேலூயா. நீ சின்ன பிள்ளையா இருக்கலாம், ஓ வாலிப தம்பி தங்கைகளாக இருக்கலாம், வாலிப சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், முதிர்ந்தவங்களாக இருக்கலாம். ஓ இந்த ஆராதனையில் எத்தனை பேர் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வரீங்க? ஓ இந்த பாடலை எத்தனை பேர் உண்மையா எனக்கு விலையாக சிந்தப்பட்டது, ஓ என் அப்பா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்று, ஓ அதை நீங்கள் சிந்திக்கிறவர்களாய், ஓ அதை உணர்கிறவர்களாய் இந்த ஆராதனையில் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருப்பீங்கன்னா உங்களால் மௌனமாய் நின்று கொண்டிருக்க முடியாது. You cannot be silent in the presence of God. உங்களால் மௌனமாய் தேவனுடைய பிரசன்னத்தில்
சிங்காசனத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர் உங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இந்த வேளையிலே ஓ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி இதோ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆவிக்குள்ளாக ஓ அவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே, எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருக்கிறவரே, we worship you Lord, we worship you. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஓ ஆட்டுக்குட்டியானவர் அவர். வேதம் சொல்லுகிறது அவர் ஆட்டுக்குட்டி, அவர் ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக அன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணும்படி, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும்படி வாய் திறவாதவராய் ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது போல அவர் அங்கே கடந்து போனார். உங்களுக்காக எனக்காக அன்றைக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும் எல்லாம் நடந்திருக்கும். ஆனா உங்களுக்கு எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி அந்த இடத்துல மௌனமா இருந்தா அது அவருடைய அன்பை நமக்கு காண்பிக்குது. தம்முடைய பிள்ளைகளுக்கு நீ யார் என்று கேட்டபோது, ராஜாவா என்று கேட்டதற்கு அதற்கு மாத்திரம் அவர் சொன்னார், ஆம் நீங்க சொல்லுகிறபடி. ஏன் தெரியுங்களா? உங்களுக்கும் எனக்கும் அவர் மாத்திரம்தான் ராஜா. சபைக்கு அவர் தான் ராஜா. He is a king for his people. அவரே நமக்கு ராஜா. ஆகவே அதற்கு மாத்திரம் அவர் வாய் திறந்தார். அது எதை நமக்கு காண்பிக்க தெரியுங்களா? நம் மேல் வைத்திருக்கிற அவருடைய அன்பு. எல்லாமே அவருடைய அன்பு தாங்க. அந்த அன்பு தான் அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்த வைத்தது. ஓ எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு வழி எனக்கு உண்டானாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளுக்காக, என் மக்களுக்காக, என் ஜனத்திற்காக என் ரத்தத்தை நான் கொடுப்பேன். அவர் அந்த சிலுவிலே, கொல்கதாவிலே, அந்த கல்வாரியிலே தம் ரத்தத்தை சிந்தினார். நல்ல ஆட்டுக்குட்டி, அவர் நல்ல ஆட்டுக்குட்டி, அவர் நல்ல ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Let's feel his presence. மௌனமா இருக்காதீங்க. Just think about our Lord Jesus Christ. நம்முடைய அப்பன் இயேசு கிறிஸ்துவை நினைச்சு பாருங்க. நெற்றெல்லாம் அவர் பட்ட பாடுகளை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ஓ இரவெல்லாம் அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் பட்ட அவமானங்கள் யாருக்காக? யாருக்காக? Just think about, just realize. சிந்தித்து பாருங்க. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தே உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. சொல்லுவோம். உமக்கே எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே,
ஆட்டுக்குட்டியானவரே என் பாவம் சுமந்து உமக்கு எங்கள் ஆராதனை. உமக்கு எங்கள் ஆராதனை. ஆராதிப்போமா? சொல்லுவோம். உமக்கு எங்கள் ஆராதனை. உமக்கு எங்கள் ஆராதனை. திரும்ப சொல்லுவோமா? ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே என் பாவம் மன்னித்து உமக்கு எங்கள் ஆராதனை. சொல்லுவோம். உமக்கு எங்கள் ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை. எங்கள் ஆராதனை. உமக்கு எங்கள் ஆராதனை. உள்ளத்தினால் உமக்கு எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே என் பாவம் சுமந்து உமக்கு எங்கள் ஆராதனை. சொல்லுவோமா எல்லோரும்? உமக்கு எங்கள் ஆராதனை. Let's worship our God. உமக்கு எங்கள் ஆராதனை. உமக்கு எங்கள் ஆராதனை. உமக்கு எங்கள் ஆராதனை. உமக்கு எங்கள் ஆராதனை. Hallelujah, 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 hallelujah. சொல்லி முடிப்போம். Everybody in one spirit, let's loudly, let's give thanks to God. Yes Lord, நாங்களும் நேசிக்கிறோம் ஆண்டவரே.
உம்முடைய அன்பை நாங்கள் நேசிக்கிறோம். உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். உம்முடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனை நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிரசனம் எங்கள் நடுவிலே மகிமையாயிருப்பதற்காய், எங்கள் மத்தியில் நீர் உள்ளாவிக் கொண்டிருப்பதற்காய், பிரசனராய் நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காய் மனதார நாங்களுமை துதிக்கிறோம். மனதார நாங்களுமை கனப்படுத்துகிறோம். மனதார நாங்களுமை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமை உடையவர், மகிமையானவைகள் இந்த ஆராதனை எங்கள் மத்தியிலே நீர் செய்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களோடு நீர் பேசும். இந்த ஆராதனை கருத்துல தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.